வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தெருவன் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. திருவன் சரணம். திருவன் சரணம் சகோதரி, அனைவருக்கும் வணக்கம். தெருவன் எங்களுடைய தெருவன் சரணம். அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இன்றைய தினம் சோம் நிகழ்ச்சியினூடாக தர்ம போதனைகளை புத்தோத்பாது தமிழ் யூடியூப் சேனலினூடாக தர்ம போதனைகளை கேட்டு வந்த இந்த தர்ம போதனையை கேட்டவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் இதுவரை கேட்டு வந்த இந்த சத்திய தர்மத்தின்படி உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நேரடியாக கலந்துரையாட இந்த நிகழ்ச்சி சூம் மூலியமா உங்களுக்கு இன்றைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போ உங்களை நாங்கள் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை கதைக்கலாம். பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு சத்தியத்தை தான் போதனை செய்தார். மனிதன் இருப்பது துன்பத்தில். அப்போ இந்த துன்பத்தில் வாழும் மனிதன் துன்பத்திலிருந்து மீள்வதற்கு பகவான் புத்தர் அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்ப இந்த வழியை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், என்ன சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மத்தினூடாக எங்களுக்கு அதை கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. கேட்டு தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிக்கலா இதை நடைமுறை பக்கம் பார்க்க வேண்டும். பார்க்கும் போது இப்போ நாங்கள் செய்வது, நாங்கள் பேசுவது, நாங்கள் நடந்து கொள்வதில் எங்களுக்கு உண்மை புரிய வரும். இந்த யதார்த்தத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதை சத்தியத்தை புரிந்து கொண்டு, அப்போ இதை புரிந்து கொண்டதன் பிறகு நாங்கள் அந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு மீள முடியும் என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நாங்கள் கலந்துரையாடுவோம். உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பற்றி கதைக்கலாம். நீங்கள் தர்ம போதனையை கேட்டு அதில் உள்ள உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் கதைக்கலாம். திருவன் சரணம் சகோதரி. திருவன் சரணம். பேசுங்கம்மா. ஹெட்டனி வசிப்பிடம் உங்களுடைய போதனைகளை அன்றாடம் கேட்டுள்ளேன். இணையதளம் மூலமாகவும், முக புத்தகம் ஊடாகவும், யூடியூப் மூலமாகவும் கேட்டுள்ளேன்.
அந்த அடிப்படையில் என்னிடம் சில கேள்விகள் உள்ளன. அதை நான் இந்த மீட்டிங் மூலமாக கலந்துரையாடவே வந்துள்ளேன். ஆமாம்மா, அதாவது மகிழ்ச்சி. ஆமாம்மா, சொல்லுங்க. நீங்கள் கூறிய போதனை ஒன்றினூடாகவே இதனை நான் கேட்டுள்ளேன். பகவான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார், சரி என்றும் ஒன்றும் கிடையாது, பிழை என்று ஒன்றும் கிடையாது. மனிதனுக்குள் ஏற்படுகின்ற ஆணவத்தின் காரணமாகவே ஏற்படும் ஒரு மாயை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்படித்தானே ஆமாம், ஆரியன் அவர்களே? ஆமாம்மா. அந்த மித்யா துஷ்டியிலிருந்து மீளுவதற்கான வழிகளையும் நீங்கள் கூறினால் நான் கேட்டுள்ளேன். ஆனால் அதை என்னால் சரியாக கவனத்தில் எடுக்க முடியவில்லை அந்த வீடியோவின் மூலமாக. அதனால் தான் இந்த கலந்துரையாடலில் நான் வந்துள்ளேன். ஆமாம்மா, நீங்கள் இந்த கலந்துரையாடலுக்கு கலந்து கொண்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நீங்கள் எட்டனில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்ன? ஆமா ஐயா. ஆமா. உங்களை பற்றின வேறு இன்னும் கொஞ்சம் சொல்வதாக இருந்தால்? நான் திருமணமாகி என் கணவருடைய வீட்டில் ஹட்டன் பிரதேசத்தில் வசிக்கின்றேன். வசிப்பிடமாக கொண்டுள்ளேன். எனக்கு 1 வயதில் ஒரு பெண் பிள்ளை ஒன்றும் இருக்கிறது. திருமணமான ஒரு பெண் நான். ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. உங்களுக்கு அப்போ வயதும் பெரிய வயசும் கிடையாது. ஆமா ஆரியா அவர்களே. அப்போ ரைட். அப்போ நாங்க பார்ப்போம். இப்போ நீங்க இணையதளத்தினூடாக இந்த போதனைகளை கேட்டிருக்கீங்க. எவ்வளவு காலம் கேட்டீங்கம்மா? எவ்வளவு போல கேட்டிருக்கீங்க? நான் சிங்கள மொழியிலும் கேட்டுள்ளேன். தங்களின் புத்தோத்பாத நடத்தி வருகிறேன். நான் நினைக்கிறேன் 1 வருடம் அல்லது 1.5 வருடம் காலமாக நீங்கள் நடத்தி வருகின்றீர்கள். அதிலிருந்து கேட்டு ஆமாம். வருகிறேன் ஆரியன் அவர்களே. தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்களா இல்லாட்டி விட்டு விட்டு கேட்கிறீர்களா? சில நிமிடங்களில் நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தேன். சில காலங்களில், குறிப்பிட்ட காலம். பிறகு அது விடுபட்டது. பிள்ளை பார்க்கின்ற காலப்பன் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆரியன் அவர்களே. ஆமாம்மா, நன்று. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இப்படி இந்த வயதில், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலகம் என்பது வந்து அந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறியதை போல அணுசோத்தையில் போகும் மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். அதாவது ஆற்று நீர் என்பது பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கும் இந்த மனிதர்கள் போகும் போக்கில் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்பது என்பது வந்து நீங்கள் ரொம்ப பாக்கியம் பெற்றவராக இருக்கிறீர்கள். உண்மையிலேயுமே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. சத்திய தர்மம் என்பது வந்து கேட்கக்கூடிய எங்களுக்கு கேட்பதற்கு, இந்த சத்தியத்தை கேட்பதற்கு எங்களுக்குள் ஒரு உணர்வு வரணும். இந்த உலகில் எது உண்மை, இந்த உலகில் எது சத்தியம் என்ற ஒரு தேடல் இருப்பவருக்கு தான் இந்த சத்தியத்தை கேட்க முடியும். அப்போ அவருக்குத்தான் இங்கே அந்த அணுசோத்தையிலிருந்து பதிசோத்தை என்ற பகவான் புத்தர் கூறிய வழிக்கு வர முடியும். அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியானது வந்து மித்யா துஷ்டியிலிருந்து சம்மா துஷ்டிக்கு வரும் விதம் எப்படி என்று கேட்டீர்கள். அப்போ நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது, மித்யா துஷ்டி என்பதுதான் உலகம் உண்மை என நம்பி
வாழும் மனிதன் இருப்பது மித்யா துஷ்டியில். அப்போ அவர் இருப்பது கர்மா என்கிற கர்ம பலனில். இப்போ கர்ம பலன் என்ற பூமியில் இருக்கும் இந்த உலகம் உண்மையில நம்பி வாழும் இந்த மனிதன் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது, மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கிறது, நாக்குக்கு உணரும் சுவை வெளியில் இருக்கிறது, உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டுதான் இருக்கிறார் இந்த உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர். அப்போ இந்த நம்பிக்கையில் வாழும் மனிதர் இருப்பது அப்ப உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு என்றால் அப்ப அவர் இருப்பது மித்யா துஷ்டியில். அப்ப அவர் இருப்பது கர்ம பூமியில். அப்ப அவருக்கு கர்மம் உரித்தானதாக இருக்கிறது. அப்ப அதிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். கர்ம பலத்திலிருந்து மீள இந்த சத்திய தர்மத்தை கேளுங்கள். காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ என்ன இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்தியம்? அப்போ காரணமாக வந்ததுதான் உற்பத்தி நிலையங்கள். அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள். இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் என்பது கண்களுக்கு வர்ணம் தெரிகிறது, காதுக்கு சத்தம் கேட்கிறது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள். அப்போ இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்ப இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்ப கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதே போல மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிடிப்பு தான் மித்யா துஷ்டி. அந்த பிடிப்பில் இருப்பவர் உலகம் உண்மை நம்பி இருக்கிறார். அப்ப அவர் இருப்பது மித்யா துஷ்டியில் என்றால் அப்ப இதில் நாங்கள் உண்மையை காண வேண்டும். இதில் உண்மையாக இதில் எங்கே இருக்கிறது உண்மை, இது நிச்சயமா இது உண்மையா அப்படின்ற தேடல் எங்களுக்குள் வர வேண்டும். தேடல் இருப்பவர் சத்திய தர்மத்தை கேட்க வேண்டும். அப்ப அவர் சத்திய தர்மத்தினூடாகத்தான் இந்த அவருக்கு வழி திறக்கிறது. அப்போ இங்கே பகவான் புத்தர் அவர்கள் கூறும் துர்லபங் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம சிரவணங் துர்லபங் பிரதிரூப தேச வாசோச்ச துர்லபங் சன சம்பத்தி என்கிற இந்த துர்லபமான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனாக பிறப்பது மனிதனாக பிறப்பது என்பது ரொம்ப துர்லபமான ஒரு காரியம். அப்ப அந்த மனித பிறவியில் நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்பது என்பது அதைவிட துர்லபமான ஒரு காரியம். அப்ப அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு கேட்கிறீர்கள். மனிதனாக பிறந்த நீங்கள் சத்திய தர்மத்தை கேட்கிறீர்கள் என்றால் அது எல்லாத்தை விட சிறந்த ஒரு காரியம். அப்ப அதனூடாகத்தான் இங்கே விவரிக்கப்படுகிறது. சத்தியம் என்பது இதுதான் என்று பகவான் புத்தர் அவர்கள் விவரிக்கிறார். இங்கேதான் தர்மத்தை கேட்பவருக்கு சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு இங்கே விவரிக்கப்படுகிறது. என்னவென்றால் இங்கே நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோமே தவிர அந்த நினைப்பு என்பது மூடத்தனம். அது நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ நினைப்பது எங்கேயும் இல்லை என்றால் இந்த சென்சர்களால் உருவானது தான் நாங்கள் எல்லா இடத்திலும் நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது பிடிப்பில் இருந்து வீழ பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படிச்ச சமுப்பாதை என்கிற
மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தர்ம போதனை ஊடாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த படிச்ச சமுப்பாத தர்மம்? உங்களுக்கு விளங்குது தானே அம்மா? ஆம் ஆரியன் அவர்களே, விளங்குகிறது. புரிகிறது தானே? புரிகிறது. அப்போ என்ன இந்த படிச்ச சமுப்பாத தர்மம்? இப்போ மனம் உருவான விதம். அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அப்போ இதை நாங்கள் காண்பதற்கு தான் பிறந்த மேனிக்கு சென்று பார்க்க வேண்டி இருக்கிறது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால் தான் எங்களுக்கு இது புரியும். அதாவது பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்று கூறினீர்கள். என்னம்மா? ஆம் ஆரியன் அவர்களே. அப்ப உங்களுடைய பிறந்த குழந்தை என்பது பிறந்த போது அங்கு பிறந்த குழந்தைக்கு அம்மா என்பவர் இருக்கல, அப்பா என்பவர் இருக்கல. அப்போ குழந்தைக்கு எதுவுமே அங்கு இருக்கல. அப்போ குழந்தைக்கு அங்கே எதுவும் இல்லாத போது அப்ப நீங்களும் அந்த நிலையில் தான் இருந்தீங்க. நீங்களும் பிறந்த போது உங்களுக்கு எதுவுமே இருக்கல. கண் இருந்தது, காதும் இருந்தது. அப்போ உற்பத்தி நிலையங்கள் இருந்தது. உற்பத்தி நிலையங்கள் இருந்தாலும் அங்கே உற்பத்தி நிலையங்களால் உருவானது ஒன்று அங்கே குழந்தைக்கு ஒன்றும் இருக்கல. அப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிரபாஸ்பரம் என்று. அப்போ பிரபாஸ்பரம் என்றால் அந்த அங்கே மனம் ஒன்று உருவாகி இருக்கல. அப்போ இதை உருவான விதத்தை பற்றி தான் இங்கே பகவான் புத்தர் அவர்கள் விவரிக்கிறார்கள். அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது தான் நாங்கள் இன்றைக்கு பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிறந்த பிஞ்சி குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை என்றால் அப்போ கண்களுக்கு தெரிகிறது வர்ணம், காதுக்கு கேட்குது சத்தம். அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் தான் இங்கே பிரதானமாக கூறுகிறார்கள். இப்போ சத்தமும் வர்ணமும் இணையப்படும் போது இப்ப நீங்கள் அம்மா என்ற சத்தத்தை கொடுக்கிறீங்க குழந்தைக்கு. குழந்தை, நான் உனது அம்மா. குழந்தை தொட்டிலுக்கு வரும்போது, பிறந்த குழந்தை தொட்டிலுக்கு வரும்போது தொட்டியில் இருக்கும் குழந்தையை பார்த்து நீங்க சொல்றீங்க, குழந்தை, நான் உனது அம்மா, பாபா, நான் உன்னுடைய அம்மா. எங்க சொல்லுங்கம்மா, தங்கம், செல்லம், சொல்லுங்க, சொல்லுங்க பாபா, அம்மா சொல்லுங்க அப்படின்றத நீங்க அந்த கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறீங்க. அப்ப இந்த கண்ணும் காதும் அங்கே இணைகிறது. அப்போ இந்த இணைப்பானது இணையும் போது அப்ப அங்கே ஒரு உணர்வு உருவாகுகிறது. அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு உருவாகுகிறது. கண்ணும் காதும் இணையும் போது அப்ப இணைந்த போது அங்கே உணர்வு ஒன்று உருவாகுகிறது என்றால் அதுதான் மனம் உருவான விதம், இதுதான் ஆன்மா உருவான விதம். அப்போ அந்த உணர்வில் தான் குழந்தை பிடித்துக் கொள்ளுகிறது. அம்மா என்ற உணர்வு அங்கே உருவாகும் போது அந்த உணர்வுக்குள் அந்த குழந்தை விழித்துக் கொள்ளுகிறது. அதுதான் ஆன்மா என்ற உணர்வு. அப்ப அந்த ஆன்ம உணர்வில் குழந்தைக்கு அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அங்கே பிறக்கிறது. அந்த பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இருக்கல, ஆனால் இங்கே சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அங்கே ஒரு உணர்வு உருவாகுகிறது. அப்ப அந்த உணர்வு தான் மனம் உருவான விதம், இதுதான் ஆன்மா உருவான விதம். அப்போ இதனூடாகத்தான் அந்த குழந்தைக்கு இன்னும் சத்தங்களை கொடுக்கிறோம். கண்களுக்கு தெரியும் வர்ணத்தை காட்டி இன்னும் சத்தத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப இது கொடுக்கும் போது அப்ப குழந்தை இது பொம்மை, இது கிளுகிளுப்பு, இது போல் அப்படின்ற மாதிரி நாங்க கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறோம். இப்ப இந்த சத்தமும் வர்ணமும் இணைய இப்போ அது குழந்தை பிடித்துக் கொள்ளுகிறது. இது அம்மா, இது அப்பா, இது வீடு, இது போல், இது கிளுகிளுப்பு, இது பொம்மை என்று அது இருக்கிறது என்ற பிடிப்புக்குள் தான் அந்த குழந்தை உருவாகுகிறது, பிறக்கிறது. இதுதான் மனம் உருவான விதம். அப்போ இது உங்களுக்கு தெளிவாக விளங்குதாமா? புரியுதா?
புரிகிறது. சரிங்கம்மா. அப்போ அப்போ அதன் வழியாக இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் இங்கே இணைகிறது. அப்போ இந்த குழந்தைக்கு கண்ணும் காதும் தான் பிரதானம். அப்போ இந்த மூக்கு, நாக்கு, உடல் என்கிற 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்து தான் அது வெளியில் இருக்கிறது என்று பிடித்துக் கொள்ளுகிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை இங்கே கூறுவதாக இருந்தா, நீங்க குழந்தை கையில போனை கொடுப்பீங்க. போனை கொடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த குழந்தை என்ன செய்யும்? போனை கையில பிடித்துக் கொண்டு அதை தொட்டு தொட்டு பார்க்கும், வாயில வைக்கும், காதுல சத்தம் சத்தம் கேட்டா காதுக்கு கொண்டு போய் சத்தம் கேட்பதை பார்க்கும். இந்த மாதிரி இந்த சென்சார்களால் தான் அந்த குழந்தை அந்த போனை வந்து விமர்சித்து பார்க்கிறது. அது உற்பத்தி நிலையங்களால் தேடி அந்த நாக்குல வச்சு சுவைக்கிறதா என்பதை பார்க்கும். கைகளுக்கு பிடிச்ச அந்த இறுக்கமான தன்மை இந்த மாதிரிக்கு எல்லாமே அங்கே சேர்கிறது. கைகளுக்கு பிடிச்சு பார்த்ததை காதுகளுக்கு சத்தத்தை தட்டி பார்க்கும், கீழே போட்டு பார்க்கும், சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி. அப்போ 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 இந்த சென்சர்களால் தான் அங்கே இந்த குழந்தை வந்து உருவாகுது. அப்போ இது மனம் உருவான விதம். அந்த உருவான விதத்தினோடாகத்தான் அப்போ குழந்தைக்கு அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், போன் இருக்கு, எல்லாம் இருக்கு என்ற உணர்வுக்குள் தான் அங்கே குழந்தை பிறக்கிறது. அப்ப அந்த பிறப்பினூடாக குழந்தை இன்னும் பெருசா வளரும் போது, இன்னும் கொஞ்சம் குழந்தை பெரியாள் ஆகும் போது மொண்டிசோரிக்கு அனுப்புறாங்க. மொண்டிசோரிக்கு அனுப்பும் போது அங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, டீச்சர் என்ன செய்யறாங்க? பிளாக் போர்ட்ல வரைகிறாங்க. ஆனா இங்க சொல்லுங்க குழந்தைகளா, ஆனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆனா என்பதை வரைந்து கண்களுக்கு காட்டுறாங்க. சத்தத்தை கொடுக்குறாங்க, என்னது ஆனா சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த போர்டுல வரைஞ்சது வந்து கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம். ஆனா இங்க காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க, ஆனா என்பது. அப்ப இந்த சத்தமும் வர்ணமும் இணையும் போது அப்ப இதுதான் ஆனா என்று அந்த குழந்தை பிடித்துக் கொள்கிறது. அப்போ கைகளுக்கு ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து இது என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ இது வந்து ஆப்பிள் பழம், இங்க சொல்லுங்க பாப்போம் சொல்லும் ஆப்பிள். அப்ப ஆப்பிளை கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறான். அப்போ இந்த சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டதை தான் குழந்தை இது ஆனா, இது ஆப்பிள், இது அன்னாசி, இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை பிடித்துக் கொள்ளுகிறது. அதை பிடித்து கொண்ட உலகம் தான் இங்கே அப்ப கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களாலும் இணையப்பட்டதை தான் குழந்தை வெளியில் இருக்கிறதுன்னு பிடித்துக் கொள்ளுகிறது. இப்ப இந்த பிடிப்பில் இருந்து கொண்டுதான் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்போ நானும் இருக்கிறேன், வெளியில் எல்லாம் இருக்கு, அப்போ நானும் இருக்கேன். அப்ப இதுதான் இங்கே நான் உருவான விதம். வெளியில் இருக்கிறது என்றால் அதுதான் நான். வெளியில் ஆப்பிள் பழம் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அப்ப அந்த எண்ணம் வெளியில் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அந்த வெளியில் இருக்கும் போது அதை காணும், அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும் நானும் அப்ப இங்கே இருக்கிறேன். அப்போ இதுதான் 2 பக்கங்கள். இதுதான் நீங்க சொன்னீங்க, நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னு சொன்னா அப்போ எது உண்மை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அதே போல அப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் போது அப்போ அந்த எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன். இந்த பிசிக்கல் பொடி அல்ல நான். இந்த உடலில் நான் என்பவர் ஒருத்தர் இல்லை. இந்த உடல்ல 32 உறுப்புகளை கூறுகிறார் பகவான் புத்தர் அவர்கள். இந்த உடலில் 32 உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்பில் நான் எங்கே இருக்கிறேன் என்று நல்லா விமர்சித்து பாருங்கள் என்று கூறுறார். நல்லா அலசி ஆராய்ந்து பாருங்கள். இந்த உடல்ல நான் எங்கே இருக்கேன்? உடல்ல நான் என்று ஒருவர் இல்லை. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்குறோம், கைகள் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, கால்கள் 2ம் இல்லை. இந்த மாதிரி மனிதர்கள் ஏராளமா இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. கண் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க, தலையில பாதி இல்லை. இப்போ இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இப்போ கை இல்லாத
கை இல்லை என்றால் கை என்னுடையதா? கை என்னுடையதா? இல்லை. கால் என்னுடையதா? இல்லை. அப்போ தலை என்னுடையதா? இல்லை. இப்போ உடலில் எது நான்? எங்கே பார்த்தாலும் இந்த உடல் என்பதில் நான் இல்லை. நான் என்பவர் அல்ல இந்த உடல். உடல் என்பது வந்து ஒரு மரம் போல. மரம் என்பது வந்து செடியாகி பெருசா வளர்ந்து பெரிய மரமாகி அது பூ பூத்து காய் காய்த்து அது மறுபடியும் வித்து போய் மண்ணோடு மண்ணாகி போவது என்பது மரத்தின் சுபாவம் தானே. இதே போலத்தான் இந்த உடல் என்பதும் குழந்தையாக இருந்து பெருசா வளர்ந்து படிச்சு ஆளாகி தொழில் செய்து திருமணம் முடித்து அப்படின்னு சொல்லி வயசுப்பட்டு இறந்து போனதன் பிறகு அது மண்ணோட மண்ணாகி போவது என்பது இந்த மரம் போலத்தான் இருந்தா இந்த உடலும். அப்ப இதற்குள்ள நான் என்பவர் இங்கே ஒருத்தர் இல்லை என்றால் அப்போ அந்த எண்ணம் தான் நான். வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அப்ப இந்த எண்ணம் தான் எனது. அப்ப அதுதான் என்னுடைய ஆன்மா. இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஏதம் மம ஆப்பிள் பழம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் ஏதம் மம ஏசோ அமஸ்மி ஏசோமே அத்தா. நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து அந்த இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான். ஆப்பிள் இருக்கிறது என்றால் அந்த எண்ணம் தான் நான். அப்ப அது எனதானது, அது என்னுடைய ஆன்மாவானது. அப்போ அந்த ஆத்மா என்ற துஷ்டிக்குள்ளத்தான் அப்போ நான் இருக்கிறேன். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் முதலில் சுத்தவத் ஆரிய சிராவக்கர் தான் இதை தெரிந்து கொள்ளுகிறார். சத்தியத்தை தேடுபவர் இப்போ உங்களை போலமா சத்தியம் என்ன அப்படின்னு தேடுறவங்க இதை அவருக்கு விளங்குது. விளங்கும் போது இவர் விமர்சித்து பார்க்கிறார். கேட்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கும் போது தேடி அலசி ஆராய்ந்து பார்க்கும் போது அவருக்கு புரிகிறது இதில் என்ன உண்மை, இதில் என்ன சத்தியம் என்ற புரிதல் அவருக்கு வருகிறது. புரிந்து கொண்டு அதை உணரும் போது அப்ப அங்கே ஆன்மா என்ற உணர்வில் அல்ல அவர் இருக்கிறார். அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மேல்கிறார். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள இருக்கும் வரைக்கும் நான் இருக்கிறேன். அப்ப துஷ்டியில் இருந்து மீண்டு விட்டால் நான் என்பவர் இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ அது அந்த மரம் போல மரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த சூழலில் இருந்து மரம் பெற்றுக்கொள்கிறது தானே. அப்படித்தானேமா? மரத்துக்கு என்ன தேவையோ அது வந்து இந்த சூழல்ல இருந்து மரம் பெற்றுக்கொள்கிறது. அதே போல இந்த மனித பிறவியில் இருக்கும் இவரும் கூட இந்த சூழலை அவருக்கு இந்த உடல் என்ற இந்த சென்சர்களை வழிநடத்துவதற்காக அவருடைய செயல்பாடுகள் நடக்கிறது. ஆனால் இங்கே அவர் என்ற துஷ்டியில் இருந்து மீண்டு விட்டார். அப்போ அவர் அதற்குள்ள அந்த வெளியில் இருக்கிறது இந்த துஷ்டியில இல்லைன்னு சொன்னா அப்புறம் அவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் நாங்க தெளிவா விளக்கமா சொல்வதாக இருந்தால் அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவருக்கு இருப்பவர் துஷ்டியில் சொன்னா அப்ப துஷ்டியில் இருந்து அவர் மீள்கிறார் என்றார். அப்ப அவர் இந்த கர்மத்தில் இருந்தான், கர்மத்தின் பிடியில் இருந்து தான் மீள்கிறார். கர்மத்தில் இருப்பவருக்கு இருக்கிறது பிரச்சனைகள். பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் செல்பவர் தான் கர்ம பூமியில் இருப்பவர். அப்போ அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் இருந்து மீளும் வழிக்கு வந்தவர் தான் இந்த சுத்தவர் ஆரிய சிராவக்கர். அப்ப அவருக்கு வந்து கர்ம பூமி கிடையாது. காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இவர் தான். இப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை முதலில் கேட்டு இதை தெரிந்து கொண்டு விமர்சனத்தினூடாக அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் இதை பின்பற்றினால் இதை நீங்க பிராக்டிக்கலா பழக்கப்படுத்தினீங்க சொன்னா உங்களுக்கு கர்ம பூமி கிடையாதப்போ நீங்கள் காரணம் அதன் பலன் சத்திய தர்மத்துக்குள் நீங்கள் சாந்த சுவையில் இருப்பீர்கள். அப்போ சாந்த சுவைக்குள் வந்தபோது வெளியில் இருக்கும் உங்களுக்கு வெளியில் இருக்கிறது என்பது இல்லாமல் போகாது. வெளியில் என்றைக்கும் போலத்தான் எல்லாமே நடக்கும், வழக்கம் போல எல்லாமே இருக்கும். உங்களுக்கு குழந்தை ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, உங்களுடைய சுற்றுப்புற சூழல்ல எல்லாமே வழக்கம் போலத்தான் இருக்கும்.
அதில் மாற்றம் இல்லை. அப்போ அது வழக்கம் போல தெரியும், வழக்கம் போல கேட்கும், வழக்கம் போல எல்லாமே நடக்கும். ஆனால் அதற்குள்ள அந்த பிடியில் இருந்து நீங்கள் மீள்கிறீர்கள். பிடியில் இருந்து மீள்கிறீர்கள் என்றால், இப்போ உங்களுக்கு அதன் மீது உள்ள தங்கம் இருக்கிறது என்று நீங்க ஒரு உதாரணம் சொல்லுவோமே. இப்ப தங்கம் ஒரு பவுன் இருந்தா அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருக்குத்தானே? என்னம்மா ஆமா விளங்குதா? ஆரியன் அவர்களே. ஓ, அந்த தங்கத்துக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருக்கிறது. அப்ப உண்மையிலேயுமே வெளியில் உள்ள தங்கத்துக்கா இருக்கிறது, மனதில் உள்ள தங்கத்துக்கா இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? விளங்குதாமா? ஆமா ஆரியன் அவர்களே. தங்கம் என்பது எங்கே இருக்கிறது? விளங்குகிறது ஆரியன் அவர்களே. ஓ, தங்கம் என்பது தங்கம் என்பதற்கு ஒரு பெருமை, தங்க மோதிரம் என்று சொல்லுவோமே நம்ம. மோதிரம் ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள பெருமதி ஒண்ணு இருக்குத்தானே? ஆமா ஆரியன் அவர்களே. ஓ, வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்பவர் அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பில் தான் வாழ்றாரு. அப்ப அதுக்கு பெருமதி இருக்கு. இப்ப பெருமதி மதிப்பு இருக்கும் போது அது காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அவருக்கு அது இல்லாம அது காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. தங்க மோதிரம் என்பது காணாமல் போச்சு, யாரோ திருடிட்டாங்க, என்னமோ ஆகி போச்சு அப்படின்ற ஒரு வேதனையில் வாடுவார். வேதனையில் அவர் வேதனைக்குள்ளத்தான் ஆளாகி இருப்பார். அதை வெந்து வெந்து தான் இருப்பார். நான் இவ்வளவு காலம் இதை வச்சுக்கிட்டு வந்தேன், யாருக்குமே கொடுக்கல, யாருக்குமே நானு கொடுக்காம பத்திரமா வச்சிருந்தேன், இவ்வளவு காலம் வச்சிருந்தேன், இன்னைக்கு பேங்க்ல வச்சா இவ்வளவு வாங்கலாம் எனக்கு, அப்படின்ற மாதிரி அவருக்கு எண்ணங்கள் வரும். அப்போ அது உண்மை என நம்பி இருப்பவர் அந்த வேதனையில் தான் இருப்பார், வெந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அது வெளியில் அல்ல. இப்ப நாங்க நினைச்சு கொண்டு தானே இருப்போம், தங்கம் என்பது வெளியில் இருக்கு, வெளியில் இருந்தா அப்போ நானும் இருக்கேன். அப்போ இது வெளியில் இருப்பது ஒண்ணு கிடையாது, இது அப்போ மனசுல தான் இருக்கு. மனதில் இருக்கும் ஒன்றை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருந்தோம். அதான் பிடி. அந்த பிடியில் இருக்கும் மனிதன் தான் இந்த வேதனைக்குள்ளாகி இருக்கிறார், மனதின் தீயில் வெந்து கொண்டிருக்கிறார். அந்த தீ என்பது அப்ப எந்த நேரமும் வேகுது, எரிந்து கொண்டுதான் இருக்கு அப்ப அவருடைய மனசுல. இப்ப தங்கம் காணாம போச்சுன்னு சொன்னா அவருடைய மனம் எரிந்து கொண்டுதான் இருக்கு. அப்போ சத்தியத்தை கேட்டு அதை நடைமுறையில் கையாள்பவர் என்பவர் தங்கம் என்பது வெளியில் அல்ல, அது ஒரு எண்ணம், அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்கிறார் இங்கே. மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காலம் நினைச்சு கொண்டிருந்தோம். தங்கம் இருக்கு, அப்போ அதுக்கு ஒரு பெருமதி இருந்தது, மதிப்பு இருந்தது. ஆனா அது வெளியில் இல்ல, மனசுல தான், மனதில் உள்ளதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிரிச்சு கொண்டோம். அப்ப இது உண்மையிலேயே பார்க்கும்போது தங்கம் என்பது கைகளால பிரிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான தன்மை, கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் தங்கம் ஒரு பவுன், அவர் இல்லாட்டி தங்க மோதிரம். அப்போ அது வெளியில இருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க வெளியில இருக்கா மனசுல இருக்கா? மனதில் இருக்கின்றது ஆரியன் அவர்களே. மனசுல உள்ளதான் இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் வெளியில இருக்குன்னு சொல்லி. என்னம்மா? ஆமாம் ஆரியன் அவர்களே, மனதில் நினைப்பதே அது தங்க நகை என்று, அதை பார்த்தவுடன் தங்க நகை என்று உற்பத்தியாகின்றது ஆரியன் அவர்களே. அப்ப நாங்க மனசுல உள்ளதான் வெளியில இருக்குன்னு சொல்லி நினைச்சு பிரிச்சு கொண்டு வந்தோம். அப்ப அதுக்கு ஒரு பெருமதி இருந்தது, அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அப்போ அது காணாம போச்சுன்னா எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியல. அது எங்களால அதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது வேதனை. கனவிலும் கூட அந்த மனவேதனையில் தான் அவர் இருப்பார். படுத்து தூங்கும் போதும் கூட, தூக்கத்தில் கூட அவர் அந்த வேதனைக்குள்ளாகித்தான் இருப்பார். தூக்கமும் போகாது அவருக்கு. ஏன்? அதே நினைப்புல இருப்பார்.
அப்போ நினைப்பில் இருப்பவர் என்பது இந்த மனதின் மாய்க்குள்ளத்தானே இருக்கிறார். வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் மனிதர் இந்த மனதின் மாயைக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார். வெளியில் இருக்கும் போது அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருக்கிறது. அது இல்லாமல் போனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, அவரால் அத வேதனையை ஏற்றுக்கொள்ள முடியல. அதன் காரணமாக அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டு மன நோயாளியாகுகிறார், மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் இந்த மன உளைச்சலுக்கு உள்ளான மனிதனை இந்த சத்தியத்தினூடாக, சத்திய தர்மத்தினூடாக மனிதனை மனதளவில் சுகப்படுத்தினார். அப்போ மனதில் உள்ள வேதனை இங்கே தனியும் போது அங்கே சுகம் கிடைக்கிறது. இதுதான் நிர்வாண சுகம். இந்த சுவை என்பது இதுதான். அப்போ இது இந்த சுவையை பெற்றுக் கொள்பவர் இப்போ வெளியில் இருப்பது ஒன்று கிடையாது. அப்போ இங்க அவருக்கு தங்கமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாசலா இருக்கலாம், கதவு, ஜன்னல், மேசை, கதிரை, நாங்கள் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எல்லாமே எண்ணங்கள். அப்படித்தானேம்மா? அப்போ நாங்க எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை உணர்ந்தாலும் எல்லாமே எண்ணங்கள் தானே. இப்ப எண்ணங்கள் இருப்பது என்பது வெளியில் எங்கேயும் இருக்கிறதா? இல்லையே, அது மனதில் தானே இருக்கிறது. அப்போ இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் தான் நாங்க வெளியில் இருக்குது என்று நினைத்து பிடித்து கொண்டு அப்போ இந்த ஆசை, கோபம், மாயைக்குள்ளாகித்தானே இருந்தோம். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார், ராக தேச மோக என்று. ஆசை, கோபம், மாயை. அப்போ வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டிருப்பவர் இந்த ஆசை, கோபம், மாயைக்கு உள்ளாகி இருக்கிறார். அந்த மனதின் மாயைக்கு உள்ளாகி இருக்கும் இந்த மனிதன் வேதனையில், தீயில் வெந்து கொண்டிருக்கிறார், மனதளவில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு மிஞ்சி இருப்பது துன்பம் மட்டுமே. அவர் எதை செய்தாலும், அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், அவர் பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம், அவர் பெரிய உலகத்துக்கு பெரிய அதிபதியா இருக்கலாம். ஆனால் இந்த துஷ்டியில் இருக்கும் மனிதன் இருப்பவர் என்பது துன்பத்தில் தான் இருக்கிறார். ஏன்? அவர் இருப்பது பயத்தில், மரண பயத்தில். அவர் இருப்பது மரணத்துக்குள்ளாகி அவருக்கு மரண பயம் இருக்கிறது. ஏன்? வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பவர் அந்த பிடியில் இருக்கும் போது அவர் ஆத்மா என்ற துஷ்டிக்குள் இருக்கிறார். இப்போ துஷ்டியில் இருப்பவருக்கு மரணம் நிச்சயம். அப்ப அவருக்கு மரணம் இருக்கிறது. ஆனால் அது வெளியில் அல்ல, இது மனதில் தான் என்று அந்த நினைப்பில் இருந்து மீள்பவர். இப்ப எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை கையாளும் நிலைக்கு வருபவர் இவர் தான். இப்போ வெளியில் இல்லை என்றால் வெளியில் எங்கேயும் ஏதும் ஒன்றும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள் மனசுல தான் இருக்கு. அப்படின்னு சத்தியத்தை கண்டு இதை நடைமுறையில் பிராக்டிக்கலாக கையாள்பவர் இப்போ வெளி உலகத்தில் இருந்து அவர் மீள்கிறார். இப்போ வெளி உலகத்தில் இருந்து மீண்டும் போது அப்போ அங்கே நேத்தம் மம நேசோ அமஸ்மே நேசோமே அத்தா என்கிற அப்போ நான் இல்லை, எனது இல்லை, என்னுடைய ஆன்மா என்ற அப்போ இங்கே ஒண்ணு இல்லை. நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நான் இருந்தேன். அப்போ அந்த பிடியில் இருந்து மீண்ட போது நான் இல்லை. அப்போ நான் இல்லை என்றால் அப்போ எனக்கு மரணம் என்பது இங்கே இல்லை. மரணம் இல்லை என்றால் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய வழி. இப்போ மரணத்தை வெல்லும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அவர் ஒரு ஏழையாகவும் இருக்கலாம், அவர் ஒரு பணக்காரராகவும் இருக்கலாம், அவர் படித்தவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், எந்த தகுதியும் இல்லாதவர், எந்த தகுதி இருந்தாலும், என்ன தகுதி இல்லை என்றாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார். அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அப்போ இந்த எளிமையான வாழ்க்கைக்கு ஆடம்பரம் இல்லை, அகங்காரம் இல்லை, போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற அந்த தீய செயல்கள் எல்லாமே அழிந்து போகிறது. இப்ப இன்றைக்கு உலகம்
எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மனதில் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகம் இன்றைக்கு எரிகிறது, வெளியில் அல்ல, மனதில். மனதில் பிடித்து கொண்டது, பிடியில் இருக்கும் மனிதர்கள் இந்த தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தீயில் வெந்து கொண்டிருக்கும் மனிதன் இருப்பது வேதனைக்கு உள்ளாகி, அப்போ அந்த தீயில் விடுபட வேண்டும் என்றால், இந்த தீயிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, தீயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மம் என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்டு இதை விமர்சிக்கணும். விமர்சனம் ஊடாக சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அவர் உலகை வெல்வார். அப்போ அவர் மரணத்தை வெல்வார். புரிந்ததா அம்மா உங்களுக்கு? புரிந்தது ஆர்யன் அவர்களே. இது பற்றி உங்களுடைய நீங்கள் புரிந்து கொண்ட விடயத்தை பற்றி கூறுங்கள் பார்ப்போம். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்ல. நம்ம நினைக்கிறதும் சரி, நம்ம கேட்கறதும் சரி, நம்ம பாக்குறதும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்றத பத்தி தானே புத்த பெருமான் கூறியிருக்கிறார். விலகுகிறது. அப்போ இந்த பகவான் புத்தராக கூறியது போல இந்த நொடிக்குள் வருபவர் இவர் தான். அதாவது துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மத்தினூடாக அவர் எங்கே இருந்தாலும் இந்த சத்திய தர்மத்தினூடாக இந்த சன சம்பத்தி என்கிற இந்த நொடிக்குள் வருபவர் இவர் தான். அதாவது இப்ப வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருப்பவர் என்பவருக்கு 3 காலங்கள் உண்மையாக இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற அந்த காலங்களுக்குள் தான் அவர் இருக்கிறார். அப்போ மனதின் மாய்க்குள் இருப்பவர் காலங்களில் உண்மையான நம்பி வாழ்கிறார். அப்போ இந்த துஷ்டியில் இருந்து மேல்பவர் ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து மேலும் போது இப்போ மனதில் தான் என்ற சத்தியத்தை உணரும் போது உணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்கிறார் என்றால் அப்போ அவர் காலங்களில் இருந்து மீள்கிறார். நொடியில் அவர் வாழ்கிறார். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த வழி. அப்போ அவர் செல்ல வேண்டிய வழிக்கு வந்தவர் இவர் தான். அப்போ அவர் இருப்பது எண்ணங்களில் அல்ல, மனதின் மாய்க்கு அகப்பட்டு இருந்தாலும் அவர் வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார், கர்ம பூமியை வெல்கிறார், காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் வருகிறார். அப்போ காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள், பலனாக வந்தது ஆன்மா என்ற திருஷ்டி. அப்போ காரணம் என்ற உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் மீள்கிறார், பலன் என்ற ஆத்மா என்ற திருஷ்டியில் இருந்து தான் அவர் மீள்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது இல்லை, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை, மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் நான் உணர்வது இல்லை, நாக்குக்கு உணரும் சுவை என்பதை நான் உணர்வது இல்லை, உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் நான் உணர்வது இல்லை. அப்போ அந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் மீள்கிறார். இப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற 5 உற்பத்தி நிலையங்களும் இணைந்த எண்ணம் தான் அப்போ எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்துக் கொண்டிருந்தோம். பிடிப்பிலிருந்து மீளும் போது அவர் அந்த உற்பத்தி நிலையத்தில் இருந்து தான் மீள்கிறார். கண்களுக்கு தெரிவது அப்போ எனக்கு தெரிவதில்லை, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை. அப்போ காது என்பது ஒரு சென்சர், ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான். கண் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான், அது வர்ணத்தை சேமிக்கிறது. இப்போ கண்கள் நாங்க எங்கெங்கே திரும்பி பார்த்தாலும் எதை கேட்டாலும் அப்போ அதற்குள் நான் பார்ப்பதோ நான் கேட்பதோ இங்கே ஒரு அப்படி ஒண்ணு கிடையாது. கண் என்பது ஒரு கேமராவை போல, அது வர்ணத்தை சேமிக்கிறது. கண் என்பது நாங்க எங்கிட்ட கேமராவை ஒன் பண்ணி நாங்க எங்கே திருப்பினாலும் அதில் ஒரு படம் தான் தெரியும். படம் என்பதுக்குள் நாங்கள் இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம்,
இது பலாமரம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே தெரிவது வெறும் படம் மட்டும்தான், ஒரு ஒரு உருவம் மட்டும்தான். இப்போ உருவத்துக்குள் வாழை மரமோ தென்னை மரமோ மாமரமோ பலாமரமோ கிடையாது. அப்போ இந்த கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை என்றால் அது வழக்கம் போல தெரியும். ஆனால் அங்கே பலாமரம் இதுதான் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டு பிடியில் இருந்தவர் மீட்கிறார். அப்போ வழக்கம் போல அது தெரியும், எல்லாம் போல வழக்கம் போல தெரியும். கைகளால பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு உணரக்கூடியது ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது அந்த கேமராவை போல ஒரு வர்ணம், ஒரு போட்டோ. காதுக்கு கேட்டது சத்தம். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பிடித்துக் கொண்டோம். பிடியில் இருந்து மேலும் போது அவர் அந்த மாமரமும் அப்ப அவர் வெளியில் இல்லை, தென்னை மரமும் அவருக்கு வெளியில் இல்லை, பலா மரமும் வெளியில் இல்லை. அப்போ எது எங்கேயாவது ஏதாவது அவருக்கு இருக்குதா? சொல்லுங்க அம்மா பாப்போம். நீங்க ஏதாவது எங்கேயாவது இருக்குதா பார்த்து சொல்லுங்க. இல்லை ஐயா, அது மனதின் மாயை காரணமாக ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. அப்போ நீங்க இப்ப உங்களுக்கு என்ன தெரிகிறது? இப்போ நீங்க இருக்கும் இடத்தில் உங்களுக்கு தெரிவது என்ன அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். மேசை ஐயா. வேற என்ன தெரிகிறது? கட்டில். கட்டில். ரைட். மேசை என்று சொல்லுவோமே. மேசை என்பது ஒரு கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் தானே? விளங்குதாமா? விளங்குகிறது ஐயா. மேசை என்பது ஒரு எண்ணம். அப்போ கைகளால நீங்க மேசையை பிடித்து பார்த்தீங்க சொன்னா கைகள் சொல்லல மேசை மேசை என்று கைகள் என்னைக்குமே சொல்லல. அப்போ கண்களால் உங்களுக்கு தெரிந்ததும் அது ஒரு அந்த கேமராவில் எடுக்கப்பட்ட போட்டோவை போல ஒரு வர்ணம் தான். அப்போ காதுக்கு கேட்டது இங்கே ஒரு சத்தம் தான். அப்போ இது எல்லாம் இணைந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் மேசை என்று வெளியில் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்போ அது வெளியில் உண்மையாக இல்லை என்பதை இங்கே நீங்கள் உணர்கிறீர்களா? விளங்குதாமா? கூறுங்கள் ஐயா. அது வெளியில் இல்லை, இது மனதில் உள்ள ஒரு எண்ணம் தான் என்று உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறதா இங்கே? ஆமையா, உணரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நீங்க பிடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கைகளுக்கு பிடிக்க அகப்படுவது ஏதோ பாரமான இறுக்கமான தன்மை தானே? அப்படித்தானே? ஆமையா. கண்களுக்கு தெரிந்தது ஒரு போட்டோ தானே, அப்படின்னா ஒரு உருவம் தானே? ஆமையா. அப்போ காதுக்கு கேட்டது சத்தம் தானேனா? அப்ப இதுதான் பிராக்டிக்கலா நாங்க இந்த உண்மையை காண்கிறோம். இந்த இடத்துல தான் நம்ம உண்மையை சந்திக்கிறோம். அப்ப அது பிராக்டிக்கலா பார்க்கும்போது அப்ப எங்களுக்கு வெளியில எது தெரிந்தாலும் எதை கேட்டாலும் அது அனைத்தும் இருப்பது ஒன்று இங்கே இல்லை. அப்போ இந்த சென்சர்களால் உள்நுழைந்ததை தான் நாங்க வெளியில இருக்குன்னு சொல்லி பிரிச்சு கொண்டுள்ளோம். அப்போ நீங்க சொன்னீங்க மேசை ஒன்று இருக்கு, கட்டில் இருக்குன்னு சொல்லி. மேசை என்பது ஒரு எண்ணம், அப்படித்தானே அம்மா? ஆமையா. அது வெளியில இல்லை. அப்போ கட்டில் என்பது ஒரு எண்ணம், அப்படித்தானே? அப்படியா? மேசை என்றாலும் ஒரு எண்ணம், கட்டில் என்றாலும் ஒரு எண்ணம். இப்ப எங்கிட்ட நாங்க திரும்பி திரும்பி பார்த்தாலும் எதை நாம் கேட்டாலும் அங்கே தெரிவது வெறும் வர்ணம் மட்டுமே, கேட்பது வெறும் சத்தம் மட்டுமே. அப்போ சத்தம் என்பது காது என்ற சென்சர் உற்பத்தி நிலையம் இயங்குவதனால உருவானது. கண் என்ற சென்சர் உற்பத்தி நிலையம் இயங்குவதனால, அது தொழில்படுவதனால கண்ணுக்குள் அந்த உருவானது தான். கண் என்ற சென்சர் இயங்குவதால அது தொழில்படுவதனால அதற்குள் உருவானது தான் வர்ணம். வர்ணம் என்ற இந்த உருவம்
அப்போ கண் இல்லை என்றால் கண் கண் தெரியல, கண் பார்வை இழந்து போச்சு, கண் தெரியாத குருடர் என்று சொன்னார். அப்ப குருடருக்கு கண் தெரியல. இப்ப குருடருக்கு கண் தெரியலன்னு சொன்னா அப்ப அவருக்கு வர்ணம் என்பது வெளியில் இருக்கிறதா? சொல்லுங்கம்மா. இல்லை ஐயா. அப்போ வர்ண உலகம் அப்படி ஒண்ணு அவருக்கு கிடையாது, அப்படித்தானே? ஆமையா. அப்ப காதும் அப்படித்தான். இப்ப காது என்ற சென்சர் இயங்கல. உற்பத்தி நிலையம் காது என்ற காது என்பது வந்து அவருக்கு செவிடாகி இருக்கணும். காது என்பது அவருக்கு விளங்கல. அப்ப காது விளங்காட்டி அவருக்கு அவர் பக்கத்திலேயே நாங்க ஒரு வெடியை போட்டாலும், பட்டாசை பத்த வச்சு அவருக்கு கால் கிட்ட போட்டாலும் அவருக்கு கணக்கே இல்லை. அவர் பேசாட்டுக்கு நிற்பாரு. ஆனால் காது கேட்பவர் என்ன செய்வார்? பாஞ்சி ஓடுவார். காதை மூடிக்கொண்டு பாஞ்சி ஓடிடுவார் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா அந்த சத்தம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவர் காது என்ற சென்சருக்குள் உள்நுழைந்ததை தானே அவர் வெளியில் இருக்குன்னு சொல்லி அந்த பயத்தில் பாய்ந்து ஓடினார். ஆனா காது விளங்கலன்னு சொன்னா அவரு சாதாரணமா அவரு கணக்கே இல்லாம நிப்பார் தானே, அப்படித்தானேமா? ஆமையா. ஓ அப்போ இந்த சென்சர்கள் இயங்குவதனால, இந்த உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதனால உருவானதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோம். விளங்குதாமா? உங்களுக்கு நல்லா புரியுதா? புரிகிறது ஆரியன் அவர்களே. ஓ ரைட். அப்போ நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கும் பிடியில் இருந்து மீளும் போது உற்பத்தி நிலையங்கள் இருந்து தான் அப்போ மீள்கிறோம். அப்போ கண் என்பது வந்து இயங்குவதனால அப்போ கண்ணுக்குள் உள்ளுள்ளதை தான் நாங்கள் வெளியிடக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோம். இப்போ காது என்பது வந்து விளங்குவதனால காதுக்குள் நுழையும் சத்தம் எனக்கு கேட்குன்னு சொல்லி நாங்க பிடிச்சு கொண்டிருக்கோம். மூக்கு என்ற வாசனை, மூக்கு என்ற சென்சருக்குள் வாசனை மற்றும் துர்நாற்றத்தை நாங்கள் முகரும் போது அது இது இது இனிமையான வாசனை, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப மல்லிகை பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பூ மல்லிகை பூ, இதன் வாசனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சென்சருக்குள் உள்நுழைந்ததை தானே அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒண்ணு அந்த சென்சர் இயங்கலன்னு சொன்னா, முக்குக்கு வாசனை உணர முடியல அப்படின்னு சொன்னா அப்போ அது சாமானியமான ஒரு செயல் தானே. அப்ப ஒரு செயல் ஒன்று நடக்குது, அதுக்கு அப்ப அங்க எனக்கு நான் உணர்வது ஒண்ணு இல்லை தானே, நான் உணரும் வாசனை ஒன்று அப்ப இங்க இல்லை தானே. அப்ப இதே போலதான் சுவை. இப்ப எனக்கு பேர்கர் என்றால் ரொம்ப பிடிக்கும், அந்த சுவையை நான் விரும்பி சாப்பிடுவேன். அப்ப நாக்கு என்ற சென்சர் வந்து தொழில் படலை, நாக்கு இல்லாதவர்கள் இன்னைக்கு இருக்காங்க தானே. இப்ப கொரோனா டைம்ல வந்து நாக்குக்கு வந்து சுவையை உணர முடியாது, எதை சாப்பிட்டாலும் உப்பு கூட தெரியாது, உப்பு கூட அவருக்கு உணர முடியாது. அந்த அளவுக்கு இந்த கொரோனா டைம்ல வந்து அந்த நாக்குக்கு சுவையை உணர முடியாத தன்மை ஒண்ணு இருந்தது. அது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயம். அப்படி ஒரு இந்த சென்சர் என்பது வந்து செயலிழக்கப்பட்டு விட்டது என்றால், இப்போ நாக்குக்கு எந்த சுவையை கொடுத்தாலும், அது பேக்கரா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பன்னா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது ஒரு அதற்குள் உள்நுழைந்ததை அது நான் தான் சாப்பிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற துஷ்டியில் இருந்து அவர் மீள்கிறார். அப்ப சென்சரில் இருந்து மீளும் போது அப்ப அவர் துஷ்டியில் இருந்து மீள்கிறார் என்பதை இங்கே நன்றாக புரிகிறது தானேம்மா? விளங்குதாம்மா? ஆரியன் அவர்களே, ஆஹ் விளங்குகிறது ஆஹ் அப்போ இப்ப நாங்க இந்த ஆரியன் அவர்களே. இப்ப இங்கே நாங்க அப்ப நாங்க இங்க இந்த விமர்சிப்பது என்பது இந்த சென்சர்களை தான் விமர்சிக்கிறோம். கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது, காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது, மூக்குக்கு உணரும் வாசனையை நானா உணர்கிறேன், நாக்குக்கு உணரும் சுவையை நானா உணர்கிறேன், இல்லை இந்த உடலுக்கு உணரும் குளிரோஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மையை நானா உணர்கிறேன் என்ற விமர்சனம் தான் இங்கே நடக்கிறது. அந்த விமர்சனத்தில் அவர் கையாள்வது, நடைமுறையில் கையாள்வது என்ன என்று பார்த்தால் அவர் சத்தியத்தை தான் கையாளுகிறார். பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த மனம் உருவான விதம் பற்றி தான் அவர் விமர்சிக்கிறார் இங்கே. இப்ப கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொன்னா அவர் விமர்சனத்துக்கு வரல. அப்ப அவருக்கு சத்தியம் என்னன்னு தெரியல. இப்ப சத்தியம் என்னன்னு தெரிந்து கொள்பவர் தான்
பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இந்த விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனமானதுதான் விதர்சன தியானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விமர்சனம் இருப்பவருக்குத்தான் இங்கே உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டால் தான் அதை எங்களுக்கு நடைமுறையில் கையாள முடியும். அப்போ துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மத்தை கேட்டு துர்லபமான இந்த சினசம்பத்தி என்கிற இந்த நொடிக்குள் நாங்கள் வரும்போது அது 3 காலங்களில் உண்மை இல்லை. இறந்த காலமும் இருப்பது மனதில், அது ஒரு எண்ணம். எதிர்காலம் இருப்பதும் மனதில், அதுவும் ஒரு எண்ணம். நிகழ்காலம் என்பதும் இருப்பது மனதில், அதுவும் அப்போ ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள் எங்கேயாவது இருக்கிறதா என்று அவர் மேலும் விமர்சித்து பார்க்கும் போது வெளியில் இல்லை, எல்லாம் மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் உணர்ந்து விட்டார் என்றால், அவர் சத்தியத்தை நடைமுறையில் கையாண்டு சத்தியத்துக்குள் வந்தவர் இவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சத்திய ஞானம் அடைந்தவர் என்று. இப்போ வெளியில் இல்லை, எல்லாமே சென்சர்கள், எல்லாமே உற்பத்தி நிலையங்கள். வெளியில் எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் மனசுதான், எல்லாமே எண்ணங்கள் தான். இந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் சத்தியத்துக்குள் வருகிறார், சத்தியத்தை காணுகிறார், சத்தியத்தை கையாளுகிறார். அப்ப அவருக்கு தான் மனதில் மேலும் வழி திறக்கிறது. அப்ப இங்கேதான் வழியை கூறுகிறார் பகவான் புத்தர் அவர்கள். அதான் என்ன வழி? மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் குத்திய ஞானம், சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் மனதில் மீளும் வழி திறக்கிறது. மனம்தான் எல்லாமே, வெளியில் எங்கேயுமே இல்லை, எல்லாமே மனம்தான், எல்லாமே எண்ணங்கள் அப்படின்ற சத்தியத்தை கண்டு அதை புரிந்து உணர்பவருக்கு தான் வழி திறக்கிறது. அது மனதில் மீளும் வழி. அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விடை கிடைத்து விட்டதாமா? ஆமா ஐயா, சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய தினம் அமைந்தது எனக்கு. என்ன ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நீங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு இந்த சிறு வயதிலேயே, உங்களுக்கு எத்தனை வயதம்மா? 22 ஆரியன் அவர்களே. 22 வயதில் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சிப்பது என்பது ஆச்சரியமிக்க அற்புதமான ஒரு விடயம். ஏனென்றால் உலகமே இன்றைக்கு தலைகீழாக போய் கொண்டிருக்கிறது. அதனூடாக நீங்கள் அந்த அனுசோத்தையில் இருந்து பரிசோத்தைக்கு வருகிறீர்கள் என்றால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டு இதனூடாக நீங்கள் மன நிம்மதியை, மன ஆறுதலை, மன உளைச்சலில் இருந்து மீண்டு சத்தியத்தினூடாக இந்த சாந்தமான சுவையை பெற்றுக்கொள்ள நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதனூடாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போ இதே போல எல்லாருமே இந்த சத்திய தர்மம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், நாங்க அப்படின்ற ஒரு தேடுதல் எல்லாத்துக்கும் இருந்தா, எல்லாத்துக்குமே அந்த தேடுதல் இருந்து அவர்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதனூடாக தன்னுடைய இந்த மன உளைச்சலில் இருந்து, மன வேதனையில் இருந்து மீண்டு சாந்தமான சுவையில் இருப்பார்களாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு புனிதமாக இருக்கும், என்ன எவ்வளவு இனிமையானதாக இருக்கும். அப்போ எங்கேயாவது சண்டை இருக்காது, எங்கேயுமே போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, பழிவாங்கல் இல்லை, அமைதியான சூழல், ஆனந்தமான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, இந்த அமைதியான மென்மையான போட்டி இல்லாத, பொறாமை இல்லாத, மன நிம்மதியோடு வாழும் வாழ்க்கை ஒரு பெரு வாழ்க்கை. அது கிடைக்கிறது என்றால் அதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே பெரிது கிடையாதம்மா. இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அதனூடாக
இந்த மன அமைதிக்குள் வந்து அந்த சாந்தமான சுவையை பெற்றுக்கொள்கிறார் என்றால் அதை விட ஒரு சுவை இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் பெரிய பெரிய மனிதர்கள், பெரும் ஆளுநர்கள், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தியம் என்ன அப்படின்னு தெரியலன்னு சொன்னா, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மத்தினோட அவர்கள் அந்த சத்தியத்துக்குள் வரவில்லை என்றால் அவர்கள் இருப்பது மனதின் மாயைக்கு உள்ளாகி, போட்டி பொறாமை பழிவாங்கலுக்கு உள்ளாகி அவர்கள் வேதனையில் வெந்து இருக்கிறார்கள். அப்போ அவர்களும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வாராக இருந்தார், அப்போ இந்த உலகமே எவ்வளவு புனிதமாகும், எவ்வளவு ஆனந்தமாகும், எவ்வளவு மகிழ்ச்சியை பெறும். அப்போ அதுதான் உண்மையான மனித பிறவியின் மகத்துவம் இங்கேதான் இருக்கிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சத்தியம் என்ன, யதார்த்தம் என்ன, உண்மை என்ன என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால்தான் அதை அவர் புரிந்து கொண்டு மனித பிறவியின் மகத்துவத்தை அவர் அறிந்து கொண்டு உலகை வெல்வார். அவர் மரணத்தை வென்று சாமானியமான வாழ்க்கையில் எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். அப்படித்தானே அம்மா? உங்களுக்கு புரிகிறது தானே? ஆமா ஆரியன் அவர்களே. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் கலந்து கொண்டதுக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கிறதாமா? இல்லை ஆரியன் அவர்களே, இன்றைய தினம் என்னுடைய காலகட்டத்தில் இனிமையான நிம்மதியான ஒரு காலமாக அமைகிறது ஆரியன் அவர்களே. மனதில் எழுந்த கேள்விகளுக்கு பல பல சிக்கல்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த கலந்துரையாடல். ஆமாம்மா, மனசுல உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடை கிடைச்சது போல ஒரு இந்த மனசுல அந்த பாரமாக வைத்துக் கொண்டிருந்த விடயம் கொஞ்சம் கீழே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்திருக்கும் உங்களுக்கு. நிம்மதியான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த நாங்க எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது நாளைக்கு அதை செய்யணும், நாளான்றைக்கு இதை செய்யணும், அடுத்த வாரத்துக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அந்த மாதிரிக்கு நாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு, அதாவது ஒரு முறையை, அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ளாகித்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத மனிதர் ப்ரோக்ராமுக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார். அவர் எந்நேரமும் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்ததை செய்யணும், அதை பார்க்கணும், அதை கேட்கணும், அந்த அந்த நிகழ்ச்சியை செய்யணும், இந்த விடயத்துக்கு போகணும் அப்படின்ற ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள அவர் இறுகி போய் இருக்கிறார், மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ளாகி இருக்கும் மனிதன் தான் இந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார். அப்போ அவர் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில வரும்போது அவர் இங்கே சத்தியத்தை உணர்ந்த சாந்த சுவைக்கு வருகிறார். அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அங்கே டிலீட் ஆகி போகுது. அப்ப அது எல்லாமே சாதமானியமா தான் நடக்கும், அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த நொடிக்குள் அவர் வருகிறார் என்றால் இப்ப இதுதான் இந்த சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அப்ப எல்லாமே அந்த பாரமாக தலையில் தூக்கி வைத்துக் கொண்ட பாரம் எல்லாமே அவர் கீழே வைக்கிறார். பாரம் எல்லாமே தனியப்படுகிறது. பாரம் கீழே வச்சதன் பிறகு அவர் அந்த பலூனை போல சாமானியம் பறந்து தெரியும். அந்த காத்து நிரம்பிய பலூனை நாங்க விட்டா அது அது காத்து எங்கிட்டு போகுதோ அது பாட்டுக்கு போகும். அப்ப அதுக்கு ஒரு துஷ்டி கிடையாது. அது நான் இங்கத்தான் இருப்பேன் அப்படின்ற நிலை அந்த பலூனுக்கு கிடையாது. காத்து எங்கிட்டு போகுதோ அது அங்கிட்டு போகும். இப்ப அதே போல இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவர் அந்த எல்லா பாரத்தையும் கீழே வைக்கிறார். பாலம் எல்லாமே கீழே விழுது. கீழே விழுந்ததன் பிறகு அவர் இந்த சாமானியமான நிலைக்கு வருகிறார், எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். அவர் சாமானியமான முறையில் இருக்கிறார். அப்ப அந்த சூழலும் கூட அமைதியாகுகிறது, இந்த குடும்பமும் கூட அமைதியாகுகிறது. அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஒருவர் வீட்டில் இருக்கும் போது இல்லற வாழ்க்கையில் வாழும் ஒரு மனிதன்
இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருப்பாராக இருந்தால் அவர் இருப்பது மற்றவரை மற்றவரை பழி வாங்கவோ, மற்றவரோடு போட்டி போடவோ, மற்றவரோடு முரண்படவோ எதுவுமே இல்லாமல் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போகிறார். அப்போ இதுதான் அந்த விமர்சனத்துக்குள் நடக்கிறது. அப்போ அவர் பக்கம் பார்க்கிறார், மற்றவரை அல்ல அவர் பார்க்கிறார், அவருடைய மனதைத்தான் அவர் பார்க்கிறார். அவருக்கு அவர் டோச்சை அடித்து பார்ப்பதை போல அவருடைய முகத்தை தான் அவர் பார்க்கிறார். என்னில் என்ன பிழை இருக்கிறது, நான் செய்வது சரியா, எனக்கு என்ன நடக்கிறது என்ற விமர்சனத்துக்குள் இருக்கும் இவர் வெளி உலகத்தை அல்ல அவர் பார்க்கிறார், அவர் தன்னை பார்க்கிறார். தன்னை பார்க்கும் போது தன்னுடைய பிழைகள் எல்லாமே தெரிகிறது என்றால் அப்ப அங்கே பிழைகள் எல்லாமே திருத்தப்படுகிறது. பிழைகள் திருத்தப்படுகிறது என்றால் அவர் அந்த பாரத்தை தூக்கி வைத்துக் கொண்டிருந்த இந்த சுமையை கீழே விழப்படுகிறது. அந்த சுமை கீழே வைக்கப்பட்டதன் பிறகு அவர் அந்த சாமானியமான எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார். அவர்தான் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பவர். அதுதான் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்பவரின் சுபாவம். அப்போ சத்தியத்தை புரிந்து சத்திய ஞானம் அடைந்த போது வெளி உலகத்தில் இருந்து மீள்கிறார் என்றால் அப்போ மனதின் மாயைக்குள் இருக்கும் இந்த உலகத்தை வெல்லும் வழிக்கு வந்தவர் தான். அப்போ அவருக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டினார்கள். அப்போ இந்த வழியில் பயணம் செய்து அவர் நிச்சயமா நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்திய ஞானம் அடைந்தவர் மீண்டும் உலகம் உண்மை என நம்பி போக மாட்டார். கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அவர் பிடித்துக் கொள்ள மாட்டார். காதுக்கு கேட்பது எனக்கு தான் கேட்குதுன்னு சொல்லி அவர் பிடிச்சு கொண்டு போக மாட்டார். அப்போ சத்தியத்தை உணர்ந்தவர் அந்த கண்களுக்கு தெரிவது என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார் என்றால் கண் பின் அவர் போக மாட்டார். காதுக்கு கேட்கும் சத்தம் எனக்கு கேட்குதுன்னு சொல்லி அதன் பின் அவர் ஓட மாட்டார். அப்போ நின்றவர் இவர் தான். இப்போ நின்றவர் இவர் தான் என்றால் அப்போ அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல அவர் போபவர் கிடையாது, பள்ளத்துக்கு அடித்து கொண்டு போபவர் கிடையாது, அவர் நின்றவர். அப்ப இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அங்குலிமால தேரருக்கு. அங்குலிமால நான் நின்று விட்டேன், நீங்களும் நிற்க வேண்டும் என்று கூறினார். அப்போ இங்கே அங்குலிமால அவர்கள் யோசிக்கிறார், நின்று விட்டேன் நீங்களும் நிற்க வேண்டும் என்று எண்ணத்தை கூறுறார் பார்த்தா நாங்கள் மனதளவில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தவரை கொல்ல வேண்டும், அடுத்தவரை பிடிக்கணும், அடுத்தவரை எப்படி பிடிப்பது என்ற தேடுதற்கு அந்த மனதின் மாயைக்குள் தான் அங்குலிமால அகப்பட்டு இருந்தார். அடுத்தவரை எப்படி பிடிக்கிறது, அவரை எப்படி கொள்றது அப்படின்ற நோக்கத்தில் தான் போய்கொண்டிருந்தார். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் போது நான் நின்று விட்டேன் அங்குலிமால, நீங்கள் நிற்க வேண்டும் என்று கூறினார். அப்போ அங்கே மனதளவில் நிற்க வேண்டி இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு மனதளவில் நிற்க முடியும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு மனதின் மாயை புரிந்து கொள்ள முடியாது. அவர் ஒருபோதும் மனதின் பிடியிலிருந்து விடுபட முடியாது. அவர் மனதின் பின்னே போவார், அவர் மனதின் மாயைக்கு அகப்படுவார். அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் கிடையாது. அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்பவர் நிற்கிறார், நின்று இதை கவனிக்கிறார். கவனித்து பார்க்கும் போது இது எல்லாமே மாயை, எல்லாமே கற்பனை, எங்கேயுமே உண்மை கிடையாது. வெளி உலகமும் உண்மை இல்லை என்றால் மனதிலும் எதுவும் உண்மை இல்லை. அப்போ நின்று விட்டார். அப்போ நின்று பார்க்கும் போது உண்மை புரிகிறது. அப்போ உண்மையை சந்தித்து உண்மைக்குள் நாங்கள் விழித்துக் கொள்ளும் போது, சத்தியத்துக்குள் நாங்கள் விழித்துக் கொள்ளும் போது மாயை எல்லாமே கலைந்து போகிறது. மனதின் மாயை கலைந்து போகிறது என்றால் அப்போ அந்த சுமை தலையில் சுமந்து கொண்டிருந்த மூட்டையை கீழே வைத்ததை போல அவர் பாரத்தை கீழே வைக்கிறார். பாரம் இறங்கி விட்டது என்றால் சாமானியமான நிலை, எளிமையான நிலை, ஆனந்தமான நிலை. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழி. நன்றாக புரிந்தது தானே அம்மா? புரிந்தது ஆரியன் அவர்களே. மகிழ்ச்சி அம்மா, உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைக்கு என்ன? ஆமா ஆரியன் அவர்களே, ரொம்ப சந்தோஷம் என்ன? ஆரியன் அவர்களே, மனதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பமாக
ஆஹ் மனதில் ஏற்பட்ட வாய்ப்பாகவும் அமைந்தது ஆர்யன் அவர்களே. ஆமாமா. எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு இன்றைக்குத்தான் ஒருவருடன் நாங்கள் இந்த சத்தியத்தை நேரடியாக கதைத்தோம். இதுவரைக்கும் நாங்க யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல இந்த போதனைகளை செய்து போட்டிருக்கோம். இதுவரைக்கும் நாங்க யாரு கூடயுமே கதைத்தது கிடையாது. இன்றைக்கு தான் முதல் சந்தர்ப்பம். அது உங்களுடைய இந்த எங்களோட இணைந்து கொண்டதன் காரணமாக. அப்போ இந்த வழியை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த வழிக்கு தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு மனதின் மாயிலிருந்து மீள முடியும், துன்பத்தில் இருந்து மீள முடியும், நிர்வாணம் அடைய முடியும். இந்த நிரந்தரமான வழியில் நீங்கள் பயணம் செய்தால் அப்போ எங்களோடு வாருங்கள், இந்த சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்கள். நாங்க யூடியூப்ல தொடர்ந்து போட்டுக்கொண்டுதான் வரோம். தொடர்ந்து கேளுங்க, கேட்டு விமர்சித்து பாருங்க. விமர்சித்து பார்த்து உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு நீங்கள் கதைக்கலாம், எப்பவும் கதைக்கலாம். ஆனால் அது நாங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 2:45 தான் மறுபடியும் இந்த சூம் கலந்துரையாடல் இருக்கிறது. அதுக்கு நீங்க கலந்து கொண்டு உங்களுடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். பகவான் புத்தர் அவர்கள் கூறியதைத்தான், பகவான் புத்தர் அவர்கள் செய்ததைத்தான் எங்களுடைய குருநாதர் எங்களுக்கு கூறினார். அதே போல அதை தான் எங்களுக்கும் செய்ய முடிகிறது. இதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் கிடையாது. அப்போ நீங்களும் இந்த சாந்தமான இனிமையான சுவையை பெற வேண்டும். உலகில் உள்ள எல்லா மனிதர்களும், அனைத்து மனிதர்களும் இந்த சாந்த சுவையில் தான், இந்த நிர்வாண சுவையில் தான் அவர்களுக்கு விமோச்சனம் இருக்கிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். வேறு எங்கே போனாலும், யார்கிட்ட போனாலும், எந்த முனிவரோ மகானோ யார்கிட்ட நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு விமோச்சனம் கிடையாது. அது இருப்பது உங்களுக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளை தொடர்ந்து கேளுங்க. கேட்டு இதை பிராக்டிக்கலா நடைமுறையில விமர்சித்து கையாண்டு பாருங்க. உங்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து சாந்தமான இனிமையான அழகான மென்மையான வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ எங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட காலம் இப்போ முடிவடைகிறது அம்மா. அப்படியே ஆர்யன் அவர்களே. ஆமாம்மா. அப்ப உங்களுக்கும் திருவன் சரணம். இந்த சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க, கேட்டு விமர்சித்து உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை, கேள்விகளை மறுபடியும் எங்களோடு கலந்துரையாடுங்கள். அப்போ திருவன் சரணம் அம்மா. அப்போ உங்களுக்கு அப்படியே ஆர்யன் அவர்களே, திருவன் சரணம். மீண்டும் திருவன் சரணம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே போன்ற கலந்துரையாடலில் சந்திப்போம் ஆர்யன் அவர்களே. ஆமாம் அம்மா. இப்ப இன்னொரு விடயம் இந்த நேருக்கு, நாங்க ஏற்கனவே போட்டுக்கொண்டு வந்த யூடியூப் மூலமா தொலைபேசி எண்ணை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது யாருக்காவது கேள்விகள் இருந்தா அந்த யூடியூப்ல போயிட்டு நீங்க பாத்தீங்க சொன்னா கமெண்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு கேள்விகளை கேட்கணுமாக இருந்தா, பிரச்சனைகளை கதைக்க வேண்டுமாக இருந்தா இரவு இலங்கை நேரப்படி இரவு 9 மணிக்கு பிறகு நீங்கள் கதைக்கலாம். ஆமாம் ஆமா. திருவன் சரணம். திருவன் சரணம் ஆர்யன் அவர்களே. திருவன் சரணம் எங்களுடைய சகோதரி. திருவன் சரணம் ஆர்யன் அவர்களே. நீங்க நல்ல விதமான திருவன் சரணம்.